தி nominees are M. Udaya, S. Manikandan, 2017 ஆண்டில் திரு ராமகிருஷ்ணன் ரெட்டி மூலம் தணிகையில் உதயமானவர். தனது இலக்கண பேச்சில் மக்களை கவரும் ஆற்றல் கொண்டவர். திருப்பதியில் திருமாலை காண்பது கூட எளிது, ஆனால் இவரை எளிதில் காண்பது கடினம். எந்த அளவுக்கு உயரத்திற்கு சென்றாலும் தனது வெற்றிக்கு தணிகைதான் காரணம் என்று பெருமிதம் கொள்பவர். சூரியனை போல் தினமும் உதித்துக் கொண்டிருக்கும் தி சீனியர் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் திரு உதயா அவர்களை அன்போடு தனது அணியுடன் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். The award goes to Udaya, Senior Executive Director. சென்ற முறை கோட்டோடு இந்த முறை வேஷ்டியோடு வந்திருக்க திரு உதயா அவர்களுக்கு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். 606 மதிப்பெண்கள், அவ்வளவு ஈஸி இல்ல. மூன்றாவது இடத்திற்கும் இரண்டாவது இடத்திற்கும் 200 மதிப்பெண்கள் வித்தியாசம். ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். தணிகை ஒரு நல்ல கிளாப்பை கொடுங்க பாபா உதயா சாருக்கு. உதயா சார் மற்றும் அணியினர் அவர் அறிமுகப்படுத்தின ராமகிருஷ்ண ரெட்டி அவர்களையும் அன்போடு மேடை கலைக்கிறோம். பத்தல ரெண்டாவது வந்துட்டாங்க உதயா சார். சாதாரண விஷயம் கிடையாது. அதாவது நான் சொன்னேன் சார் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது சார், வாய்ப்பு இருக்குன்னு. சார் நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன், எனக்கு பணம் வேணும், சம்பாதிப்பேன், தனியே தான் உயிர் மூச்சு அப்படிம்பாரு. ஸோ பெரிய வாழ்த்துக்கள் உதயா சார். பெரிய கைத்தட்டல் சார், பெரிய கைத்தட்டல். உண்மையாகவே ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலை உதயா சாருக்கு கொடுக்கணும். நம்ம இப்போ எவ்வளோ பரிசுகள் பாராட்டுகள் பார்க்குறோம். இத்தனை பேரில் விடாமுயற்சி கடின உழைப்பில் 2ஆம் இடத்தை பெற்றிருக்காருங்கும் போது அது மிகப்பெரிய வெற்றி. மீண்டும் ஒரு முறை அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு உதயா அண்ட் டீமுக்கு தணிகை குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உதயாவுக்கு வாழ்த்துக்கள், உங்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். வெற்றி தோல்வி வெற்றிங்கிறது ஃபஸ்ட்டு எல்லாருமே ஃபஸ்ட்டு செகண்ட் வர முடியாது. ஆனால் பாருங்கள் 2 பேர் செகண்டு, 2 பேர் தேர்டு, 2 பேர் 5 ஆள் அது மாதிரிலாம் வர்றாங்க. எல்லோருமே முயற்சி செய்யுங்கள். வாழ்த்துக்கள். ஸோ ஐயா சொன்ன மாதிரி வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வெற்றியாளர்களுக்கு சாதாரண ஒரு விஷயம். நம்மளோட இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும். அதில் நிறைய தடைகள் வரும், நிறைய சோதனைகள் வரும். அதை கடந்து நம்ம அந்த வெற்றியை அடையணும். அதனால தான் சொன்னாங்க, வாழ்க்கை என்ற ஓடுபாதையை கடந்து செல்லும் வேளையில் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் இடர்பாடுகளும் இன்னல்களும் எரிச்சல்களும் சதிவலைகளும் பல தடைக்கற்களும் எது வந்தாலும் அதை உடைத்தெறிந்து தடுத்தெறிந்து சிற்பிப்போல் நின்று செதுக்கி அதை படிக்கற்களாக மாற்றி வாழ்க்கை என்ற அந்த வெற்றி என்ற சிம்மாசன மேடையில் அமரும் வரை நம்முடைய முயற்சி மூச்சியாக இருக்க வேண்டும் என்று கூறி எனக்கு இந்த வாய்ப்பை தணிகைக்கு அளித்த என்னை தணிகைக்கு அறிமுகப்படுத்திய எனது அருமன் என்பர் ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு இந்த டைமில் பெரிய ஒரு தேங்க்ஸை நான் பண்ணிக்கிறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மோட்டிவேட் பண்ணலை. அந்த டைமில் என் கடையாண்ட அப்படின்னா நான் தணிகைக்குள்ளே வந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ரியல் எஸ்டேட் ஃபீல்டை விட்டு வெளில போயிட்டேன். ஸோ அவர் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அவருக்கு இந்த டைமில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நண்பர் விக்ரம் சாருக்கும் இந்த டைமில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவரும் ஒரு வகையில் நான் தணிகைக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக காரணம். அவர் உடல்நிலை முடியாமல் இருக்கார். அவருக்காக நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த டைமில் நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட டீம் சக தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் சகோதரிகளுக்கும் இந்த டைமில் பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெயலட்சுமி அம்மாலாம் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வயசு நிறைய ஆகுது, அந்த வயசை சொல்ல விரும்பல. அவங்க 100 வருஷம் நல்ல ஒரு சந்தோஷமாக உடல்நிலை தேறி அவங்க நல்லா இருக்கணும். அவங்களாம் இன்னும் அவங்க எஃபர்ட் போட்டு எனக்காக வியாபாரம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே வந்திருப்பேன். ஸோ இன்றைக்கி அவங்களால கொஞ்சம் உடல்நிலை முடியல. அடுத்த முறை கண்டிப்பாக நம்பர் 1ல் இருப்போம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சிரம் தாழ்ந்து பணிவன்போடு நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தணிகையில் நான் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு முயற்சியும் பயிற்சியும் அளித்தது
என்னுடைய குருநாதர் அசோக் சார் தான். அவருக்கு இந்த டைமில் பெரிய ஒரு தேங்க்ஸை நான் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலகட்டத்தில் சோர்ந்து போயிருந்தாலும் எங்களுக்கு என்ன தான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை பஞ்சாயத்து தலைவராக நின்று தீர்த்து வைக்கிறவர் வேறு யாருமே கிடையாது, எங்கள் அருமை அண்ணன் விசு சார். அவருக்கு இந்த டைமில் பஞ்சாயத்து தலைவர் நாங்கள் அன்போடு சொல்லுவோம். அந்த டைமில் எங்களை வந்து வழிநடத்தினவர் இன்ன வரைக்கும் எங்களை வழிநடத்துகிறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தாய் எப்படி 8 அடி பாஞ்சா குட்டை 16 அடி பாயமோ அந்த மாதிரி இன்னைக்கு தணிகையை வேற லெவலுக்கு இன்னைக்கு எடுத்துகிட்டு போன ஒரு இளம் தலைவர் தான் எங்கள் மணிகண்ட சுப்பையன் சார். அவருக்கு இந்த டைமில் பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முடியாததை இன்னைக்கு முடித்து காட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணணும், பிஸ்னஸை வந்து க்ளோஸ் பண்ணி அதை பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அவர்கிட்ட நீங்கள் உட்கார வச்சா போதும், நம்ம வேலை மிச்சம், அவர் முடிச்சு கொடுத்துருவாரு. எங்களெல்லாம் இன்னைக்கு ஆலமரமாக நின்று வழி நடத்தக்கூடிய எங்களுடைய தணிகையின் தலைமகன், தணிகையின் தந்தை, எங்களுடைய தகப்பனார் அப்படின்னு நாங்கள் பெருமையாக சொல்லக்கூடிய எங்களுடைய சிங்கம் தோனி மாதிரி இந்த வயசில் நான் 6 அடிப்பேன்னு சொல்கிறாரு பாருங்க. அந்த கான்ஃபிடென்ட்டு தான் எங்களை இந்த அளவுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கு. அவரோட உற்சாகம், அந்த ஒரு வெளிப்படையான தன்மையான பேச்சு எங்களை இந்த அளவுக்கு அவர் மூலிமா எங்களை எல்லாருமே வழிநடத்துது. ஐயாவோட பாதம் பணிந்து ஐயாவுக்கு இந்த டைமில் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைத்து ஸ்டாஃபுகளுக்கும், அனைத்து தணிகை குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் இந்த டைமில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதிகமாக நான் பேசக்கூடிய ஆள், கொஞ்சம் இந்த வாட்டி கம்மியாக தான் பேசியிருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ.